வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் வந்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாரு. அந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக இது இருக்கும். அதாவது பைபிளில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு கதையை அவர் சொல்கிறாரு. பைபிளில் இருந்து ஒரு கதை அப்படின்னா, ஒரு பக்தர் அவர் வந்து கடவுள்கிட்ட போய் சொல்கிறாரு. இதை மாதிரி இப்போ வழக்கமாக வேண்டுகோள் இருக்குல்ல, எனக்கு அது வேணும், இது வேணும், கடவுளே நீங்கள் இதை எனக்கு செய்யணும் அப்படின்றது இல்லாமல் கடவுள்கிட்ட வந்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மனிதர் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டார். கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் என்ன சொன்னார், சரி ஓகே, உனக்கு இதெல்லாம் வந்து நீ உனக்கு வேணுன்ற, நான் வந்து நீ கேட்குறதெல்லாம் நிறைவேற்றுறேன், உனக்கு நான் அதை கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக வந்து எனக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. அதாவது இது ஒரு கதை தான் அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன கடவுளை வேணும், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு. உனக்கு வந்து ஒரே ஒரு மகன் இருக்கான்ல, ஆமாம் எனக்கு ஒரு மகன் இருக்கான், அந்த மகனை வந்து எனக்கு பலி கொடுத்துடணும். எனக்கு பலி கொடுத்துரு, நான் உனக்கு என்ன உனக்கு வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே உனக்கு செய்வேன். உனக்கு துயரங்கள்லாம் இல்லாமக்குவேன், கஷ்டங்கள்லாம் இல்லாத அளவுக்குவேன், வறுமையெல்லாம் இல்லாமக்குவேன், வாழ்க்கையை செழிப்பாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கை வந்து உங்கள் அம்மா அப்பா உன்னுடைய மனைவி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். நீ எல்லாருமே ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழலாம். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து உன்னுடைய மகனை எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்கிறாரு. அந்த கடவுள்கிட்ட சரின்னு சொல்லி, சரி நீங்கள் கேட்கும்போது நான் வந்து மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும், சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அந்த மனிதர். அன்னைக்கு இருந்து அவருக்கு ராத்திரி பகலும் தூக்கமே இல்லை. இருக்கக்கூடியது பல ஆண்டுகள் குழந்தையே இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு பிறந்தவன் அந்த மகன். அவனை வந்து கடவுளுக்கு பலி கொடுப்பதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாரு. ஆனால் கடவுள்கிட்ட தர்றேன்னு சொல்லி சம்மதிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய முடியும்? அப்படி நாட்கள் கடந்து ஓடுது. ஒரு குறிப்பிட்ட நாள் வருது. அன்றைக்கி வந்து தன்னுடைய செல்ல மகனை, சிறுவனை அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு காட்டு பகுதிக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் பையன் வந்து எப்போ எங்கேப்பா போகிறோம் அப்படின்னு, நம்ம வந்து ஒரு காட்டுக்கு போகிறோம்ப்பா, என் கூட வா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லலை. அப்படியே பையன் வந்து ஏதோ அப்பா வந்து ஏதோ காட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு நம்மளை அப்படின்ற மாதிரி அங்கே போய் ஏதோ மிருகங்கள், பிராணிகள், பறவைகள் இதெல்லாம் காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அந்த சந்தோஷத்தோடு அப்பாவினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பையன் நடந்து போகிறான். அப்பாவும் பையனும் காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்கே உள்ளே போன உடனே அங்கே தான் வந்து பலி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவர் தீர்மானிச்சிருக்கிறது. கடவுளுடைய சிலைக்கு முன்னாடி அங்கே போன உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பையிலிருந்து ஒரு அருவாவை அந்த ஆள் எடுக்கிறாரு. அப்பா அருவாவை எடுக்கிறாரு, கத்தியை எடுத்த உடனே பையன் எதுக்குப்பா கத்தி அப்படின்னு, உன்னை வெட்டுறதுக்கு தான்ப்பா அப்படின்னு. அப்படியாப்பா, என்னை வெட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சின்ன பையன் தானே, அவனுக்கு அதனுடைய விபரீதம்லாம் புரியல, அதனுடைய சீரியஸ்னஸ் புரியல. தன்னையே வெட்ட போகிறாங்க, தன்னையே பலி கொடுக்க போகிறாங்க, தன்னையே கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க போகிறான், தன் கழுத்தை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கத்தி வெட்ட போகுது அப்படின்ற அந்த பயம்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் பையன் சிரிச்சுக்கிட்டே, அப்படியாப்பா என்னை வெட்ட போகிறீங்களா, நீங்கள் என் கழுத்தை வெட்டுறதுக்காக கத்தியை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நல்லா வெட்டுங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து தலையை குனிஞ்சி கழுத்தை குனிஞ்சி அப்பாட்ட காமிச்சான். அப்பாவுக்கு கண்ணீர் வருது, கதறி அழணும் போல் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடவுள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம், கடவுளுக்கு பலி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றி ஆகணும். கடவுள்கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் இருக்க முடியுமா? அப்போ பாசம், அன்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதையெல்லாம் ஒரு மூலையில் மறைத்து வைத்து கொண்டு கடவுளிடம் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த தந்தை வந்து கத்திய அருவாவை பையனுடைய கழுத்தில் வெட்டுறதுக்காக ஓங்குறாரு. ஓங்கினோடனே நிறுத்து அப்படின்னு ஒரு குரல். அப்படியே ஸ்டாப் ஆகுது, ஃப்ரீஸ் அப்படின்னு பார்த்தா கடவுளுடைய அசரீரி. கடவுள் தான் கூப்பிட்றாரு. என்ன காரியத்தை செஞ்சேன்னு, என்ன கடவுளே அப்படின்னு. பையனுடைய கழுத்தை வெட்ட போறியா, நீ தலையை துண்டிக்க போறியா, என்னடா காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டார். அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன்ல, சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்ல, அதுவும் கடவுள்கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் இருக்க முடியுமா கடவுளே? அதனால் வந்து என் பையனை கூப்பிட்டு வந்து நான் என்ன சொன்னனோ அதை நிறைவேற்றணும், அது என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, பையனை பலி கொடுத்து அப்படின்றத வந்து மனப்பூர்வமாக வந்து நான் வந்து எதுக்காக சொன்னேன் தெரியுமா, உன்னை சோதித்து பார்த்தேன்டா, நீ வந்து எந்த அளவுக்கு என் மேலே அன்பு வச்சுருக்க, பாசம் வச்சுருக்க, எந்த அளவுக்கு என் மேலே பக்தி வச்சுருக்க அப்படின்றக்காக நான் சோதித்து பார்க்குறதுக்காக உன்னை வந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். நான் வந்து ஒரு சின்ன பையனை வந்து கழுத்தை விட்டு தலையை துண்டி அந்த ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லுவேனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆக்சுவலாக நான் வந்து உன்னை சோதிப்பதற்காக
அப்படி ஒரு காரியத்தை செய்தேன். நீ சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய், நீ ஜெயிச்சிட்ட. நீ என்ன பண்ணுவ அப்படின்றதுக்காக உன்னை சோதித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சோதனையில் நீ வெற்றி பெற்றுட்ட. நீ உண்மையாகவே என் மேலே அன்பு வச்சுருக்க, பாசம் வச்சுருக்க, என் மேலே பக்தி வச்சுருக்க, என் மேலே மதிப்பு வச்சுருக்க, என் மேலே மரியாதை வச்சுருக்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்னேனே தவிர, நீ என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த இதில் நீ தேர்ச்சி பெற்றுட்ட அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு பிறகு என்ன சொல்லப்போனால், அந்த வெட்டும்போது அந்த பூ மாலைகள் இருக்குல்ல, அந்த பூ மாலைகள் அப்படியே பையனுடைய கழுத்தில் விழுந்துச்சு. அது அப்போ இப்படி ஒரு சம்பவம். இது ஓஷோவே அவர் இந்த மேட்ரை இது எப்படின்னா, இந்த கதையை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேயே நான் சின்ன பையனாக இருக்கும்போதே இந்த கதை எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் இருக்கக்கூடிய இந்த கதை சொல்லப்பட்டு, நான் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி நானே சிறுவன் அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது, நான் அப்போ ஆக்சுவலாக இந்த கதையை கேட்டு நான் அழுதுருக்கேன். இந்த பையனுக்காக துடிச்சிருக்கேன், இந்த சிறுவனுக்காக துடிச்சிருக்கேன். ஐயோ, இந்த சிறுவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இப்படி வெட்டிடக்கூடாது, அப்படி அவன் இறந்துடக்கூடாது. என்ன ஒரு அப்பா 1000 இருக்கட்டும் கடவுள்கிட்ட சொன்னார்ன்றக்காக உடனே இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? பெத்த பையனை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் வெட்ட போகிறேன்னு சொன்னால் அது என்ன இது? அது நல்லதா? அப்படி செய்யலாமா? பெத்த பையனை, அதுவும் தவம் இருந்து எத்தனையோ ஆண்டுகளாக பிள்ளையே இல்லாமல் பிறந்த பையனை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் வெட்ட போகிறேன்னா அது என்ன தந்தை அந்த ஆள்? அவன் என்ன கல் மனசு, அவனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா? இந்த அளவுக்கு கல் மனசு உள்ள ஒரு மனிதனா அப்படின்ற மாதிரி நான் சிறுவனாக இருந்த காலத்திலேயே யோசிப்பாங்க. எனக்கு ஒரு 7 வயசு அப்படின்ட்டு இருக்கும்போதே நான் அதை பார்த்து கோவப்பட்டிருக்கேன் அந்த அப்பா மேலே. அந்த கதையை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஓஷோனுடைய நூலில் படிக்கும்போது நான் நினச்சேன், நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது படித்த கதையை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஓஷோனுடைய புத்தகத்தில் நம்ம படிக்கிறோமா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் ஓஷோவே சொல்கிறாரு, இந்த கதை உண்மையாகவே நடந்துச்சா நடக்கலையா, இது உண்மை சம்பவமா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு கதை இருக்கிறது அப்படின்றத சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். அது எதுக்காக இந்த கதையை சொல்கிறாருன்னா, அதாவது முழுமையாக நம்புவது அப்படின்றது தான். அதாவது அவன் எப்படி கடவுளை முழுமையாக அந்த மனிதன் நம்பினானோ, அந்த நம்பினதுக்கு தானே கடவுள் தோன்றி அவனுக்கு முன்னாடி அவர் தோற்றம் தருகிறார் அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லையா? அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு அவனுக்கு அந்த வெகுமதி கிடைச்சிச்சில்ல, கடவுளுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றதுல அது கிடைச்சில்ல, கடவுள் தோன்றினார்ல, உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீ உன் குடும்பம் உன் பையன் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அதை மாதிரி இதை ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லோரும். எப்படின்னா, இப்போ நான் சொன்ன கதையில் வரக்கூடிய அந்த மனிதனை போல் நீங்கள் எல்லாருமே முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். எதன் மீதும், அதாவது வாழ்க்கையின் மீது. லைஃப் இஸ் காடுன்னு சொல்லி ஓஷோ சொல்கிறார். வாழ்க்கை என்பதே கடவுள் தான். அதனால் வாழ்வை லைஃபை கடவுளாக நினைத்து முழுமையாக நம்புங்கள், அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். 100% அர்ப்பணிப்பு உணர்வுடன் அதை நம்புங்கள். அதை நம்பி உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும், என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, வாழ்க்கை எப்படி இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எதிர்காலம் எப்படி இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதை கடவுளிடம், வாழ்க்கையிடம், லைஃபிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கைக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா, லைஃபுக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஒரு வேவ்ஸ் தானே, எண்ணங்கள் தானே, அந்த அலைகளுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குல்ல. அதனால் தொடர்ந்து நீங்கள் வேண்டிக்கிட்டே இருங்க. என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நினைவுகள் என்ற அலைகளுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது. முழுமையாக வாழ்வை நம்புங்கள். இந்த கதையில் வரக்கூடிய மனிதன் கடவுளை நம்பியதைப் போல அப்படி வாழ்வை முழுமையாக நம்பிக்கை வைத்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும் அப்படின்றதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு.